வணக்கம். ஒரு காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியை வைக்கும்போது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த கடத்தி ஒரு குறிப்பிட்ட விசையை உணர்ந்து நகரும். இதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். கடத்தியில் மின்சாரம் பாயும் போது அதைச் சுற்றி ஒரு காந்த புலம் உருவாகிறது. இந்த புலம் ஏற்கனவே உள்ள காந்த புலத்துடன் வினைபுரிந்து ஒரு விசையை உருவாக்குகிறது. இதனால் கடத்தி இடம் பெயர்கிறது. அடிப்படை ரீதியாக கடத்திக்குள் இருக்கும் நகரும் மின்னூட்டங்கள் மீது காந்தப்புலம் விசையைச் செலுத்துகிறது. இந்த மொத்த விசையே கடத்தியின் இயக்கத்திற்கு காரணமாகிறது. இந்த விசையின் அளவை கணக்கிட FBIL sin θ என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இங்கு B என்பது காந்தப்புலம், I என்பது மின்னோட்டம், L என்பது கடத்தியின் நீளம். விசையின் திசையை கண்டறிய ஃபிளெமிங்கின் இடது கை விதியை பயன்படுத்துகிறோம். பெருவிரல் விசையையும் ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தையும் நடுவிரல் மின்னோட்டத்தையும் குறிக்கும். மின்னோட்டம் பாயும் கடத்தி காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது விசை அதிகபட்சமாக இருக்கும். அப்போது sin 90 டிகிரி என்பதால் விசை BIL ஆகஸ்ட் இருக்கும். அதே சமயம் கடத்தி காந்தப்புலத்திற்கு இணையாக இருந்தால் எந்த விசையும் உருவாகாது. இங்கே கோணம் சுழியாக இருப்பதால் விசை பூஜ்ஜியமாகிறது. வெக்டர் முறையில் இதை FIL×B என்று குறிக்கிறோம். இது விசை எப்போதும் மின்னோட்டம் மற்றும் காந்தப்புலம் ஆகிய இரண்டிற்கும் செங்குத்தாக இருப்பதைக் காட்டுகிறது. இப்போது ஒரு கணக்கை பார்ப்போம். 0.5 மீட்டர் நீளமுள்ள கடத்தியில் 10 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. இது 2 டெஸ்லா காந்தப்புலத்தில் செங்குத்தாக வைக்கப்பட்டால் விசை என்ன? சூத்திரத்தில் மதிப்புகளை பிரதியிடுவோம். 2 பெருக்கல் 10 பெருக்கல் 0.5. விடை 10 நியூட்டன் ஆகும். இதுவே அந்த கடத்தி உணரும் விசை. ஒருவேளை கடத்தி 30 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டால் என்னவாகும்? இப்போது sin 30 மைனஸ் இன் மதிப்பு 0.5 என்பதால் விசை பாதியாக குறையும். கணக்கீடு செய்தால் நமக்கு 5 நியூட்டன் விடை கிடைக்கிறது. கோணம் மாறும்போது விசை எவ்வாறு குறைகிறது என்பதை இதிலிருந்து அறியலாம். இந்த தத்துவம்தான் மின்சார மோட்டார்களில் பயன்படுகிறது. மின்னோட்டம் பாயும் சுருள் காந்தப்புலத்தில் சுழல்வதற்கு இந்த காந்த விசையே காரணமாகும். சுருக்கமாகச் சொன்னால் காந்த விசை 4 காரணிகளை சார்ந்தது: காந்தப்புலத்தின் வலிமை, மின்னோட்டத்தின் அளவு, கடத்தியின் நீளம் மற்றும் அவற்றிற்கு இடையிலான கோணம். இன்று நாம் கற்ற முக்கிய விஷயங்கள்: விசைக்கான சூத்திரம், திசையை அறியும் விதி மற்றும் விசை எப்போது அதிகமாக இருக்கும் என்பது. உங்களுக்கான ஒரு கேள்வி: மின்னோட்டத்தை 2 மடங்காக உயர்த்தினால் காந்த விசை என்னவாகும்? யோசியுங்கள். சரியான விடை விசை 2 மடங்காகும். ஏனெனில் விசை மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். காந்த விசையின் அடிப்படை விதிகளை புரிந்துகொள்வது மின் பொறியியலில் மிக முக்கியமானது. தொடர்ந்து கற்போம். இந்த காணொளி விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது. பார்த்தமைக்கு நன்றி.